சின்ன குழந்தைகள்கிட்ட 2-3 வயசு குழந்தைகள்கிட்ட ஜன்னலில் ஏறாத, மாடியில் விழுந்துடுவேன், கீழே போனேன் நாய்கிட்ட போனேன்னு கடிச்சிடும். இந்த பாரு, யாராவது வீட்டுக்கு வந்தாலுன்னாக்கா அவளோட போய் பேசணும். ரைம்ஸ்லாம் சொல்ல சொன்னால் ஏன் சொல்லாமல் ஓடி வந்து என் பின்னாடி விழிச்சிக்கிற? சிம்மல்ல உனக்கு? இந்த மாதிரிலாம் குழந்தைகள்கிட்ட பிஹேவ் பண்ணவே கூடாது. குழந்தைகள் ஜன்னலில் ஏறுறதா பின்னாடி நாம்ளே நின்றுட்டுருக்கணும். அந்த பாப்பாவை மெதுவாக அந்த ஜன்னல்லேருந்து இறக்கி கீழே விட்டுட்டு, நீ மேலே ஏறினேன்னா நீ பா விழுவ, உண்டா உவாப்படும், தெரியுமா? இது மேலே ஏறக்கூடாது. இது மேலே ஏறதுக்கு இது இல்லை. இது வழியால் வெளியிலெல்லாம் காக்கா, குருவி, நாய் இதெல்லாம் இருக்குது பற்றியா, அதெல்லாம் வேடிக்கை பார்க்கணும். மரம்லாம் தெரியுது பற்றியா? இது ஏறதுக்கு ஏணி இல்லை, ஏணியில் தான் ஏறணும். இது ஜன்னல். இப்படி ஒன்றுத்துக்கும் நம்ம பொறுமையாக விளக்க உரை கொடுத்து அந்த பாப்பாவை வளர்க்கணும். அது இல்லாத ஜன்னல் என்ன சுத்தாமட்டில் பட்டுன்னு ஒரு அடி, படிக்கட்டில் இறங்கிட்டுன்னா அதுக்கு ஒரு அடி, கீழே எப்போ பார்த்தாலும் விழுந்து என் கை எங்கால் என் மூஞ்சி எப்போ பார்த்தாலும் பேத்துன்னு வர அப்படின்னு அதுக்கு ஒரு அவநம்பிக்கை கொடுக்குற சொற்கள் இதெல்லாம் சொல்லவே கூடாது. குழந்தைகள்லாம் நிறைய விழும், நிறைய அடிபட்டுக்கும். பூமாதேவி காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு வழக்கணும். நிறைய பண்ணும். நம்ம பதட்டப்படாமல் என்ன பண்ணணும், இந்த கல் உன தடுக்கிட்டா அப்படின்னு கல்லை போட்டு திட்டக்கூடாது. பற்றியா, கல் இருக்கிறது நீ பார்க்காம நீ வந்த, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கல் இருக்கா இல்லையான்னு பார்த்து நீ அதை தாண்டி வந்திருக்கணும், சரியா? அப்படின்னு நீ தப்பு பண்ண அப்படிங்கிறதையும் உணர்த்தி, அதே சமயத்தில் இனிமேல் பண்ணாத அப்படின்னு சொல்லி அடுத்தவ மேலே பழி போடுறதுக்கு உண்டான மனநிலைமை ஏற்படுத்த அந்த கல்லை அவனை தடுக்குது. அச்சு அப்படின்னா கல் வந்து தடுக்குமா? இருக்காது. அதனால் குழந்தைகளுடைய குணத்தையும் குழந்தையுடைய நடவடிக்கைகளையும் அந்த குழந்தைகளோடு சேர்ந்து நம்ம வளர்த்துட்டே வரணும். இந்த மாதிரி நல்ல முறையில் வளர்கிற குழந்தைகள் வந்து சந்தோஷமாக வளருவோம். ஒரு நல்ல ஒரு மனுஷனாக அந்த குழந்தைகள் வந்து வளர ஆரம்பிக்கும். குழந்தைகள்னால் விளையாட்டு தான் விளையாடும், குறும்பு தான் பண்ணும். அம்மா உட்காந்து பாலை பொங்கின்னு அவசர அவசரமாக உட்காந்து நினச்சி டமால்னு பந்தை கொண்டு வந்து தலையில் தான் போடும். அது மாதிரி பண்ணக்கூடாதுமா. இன்னும் அது பார்த்தியா பால் ஒழிஞ்சு போயிடுது பார்த்தியா, பாப்பாவுக்கு உனக்கு தானே பால் உனக்கு ஆரிஸ் கிடைக்கணும்னு வச்சேன், நீ கிச்சனில் விளையாடக்கூடாது, நான் ஹாலுக்கு வரேன் அப்போ நீ விளையாடு அப்படின்னு சொல்லணுமே வழிய வந்த வார சுட்டுன்னு ஒரு பக்கமாக கொஞ்ச நேரம் உட்கார மாட்டேன், நீ குரங்கா நீ அப்படின்னு அந்த குழந்தை உடனே குரங்காக்கி ஐயோ நானும் தப்பு பண்ணிட்டேன் போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கூடாது. அந்த குழந்தைய பற்றி நினைக்கலாம் அது குரங்கா அது மனுஷனான்ற அந்த அரைச்சிலாம் அது இருக்காது. அதை பற்றினா அம்மாவோட அது விளையாடணும், அவ்வளோதான். அம்மா அடுக்கலையில் இருக்காளா இல்லை அவஸ்தையில் இருக்காளான்னு அதுக்கு ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. அதனால் அந்த குழந்தைக்கு எவ்வளவு தெரியுமோ அந்த அளவுக்கு நம்ம இறங்கி வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய நம்ம வளர்க்கணும். நம்மளுடைய பொறுமை, நம்மளோட அன்பு, நம்மளுடைய பாசமெல்லாம் அதுக்கு பொழிய அது தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப அடக்கி வச்சாலும் அந்த குழந்தைக்கு ஒன்றும் புரிஞ்சிக்க தெரியாது. காரணத்தையும் நம்ம அதுக்கு புரிஞ்ச அளவில் சொல்லணும். இப்போ ஜன்னலுக்கு சொன்ன மாதிரி மாடிப்படியில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறி மேலே போகணும். பரபரன்னு ஏறக்கூடாது, தெரியுமா? ஏன்னா அதில் புட்டில் காலை சின்ன பையன் உருட்டி விட்டுருணும் இல்லையா, அந்த அதில் கால் வந்து உருண்டுருவேன் இல்லையா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சரியா? இனிமேல் அப்படி போகக்கூடாது, எல்லாத்தையும் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு குழந்தை சொல்லி கொடுத்து நம்ம வளர்த்துட்டோம்னா குழந்தை சூப்பராக வளரும்.